ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடிச்சோம். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. கரெக்டா ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீங்க கண்டிப்பா வந்து நடிக்கணும். ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023. நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 2 மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தோம். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில். அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம இயக்குனர்கள் புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பஸ் டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கல்ச்சரையும் மாத்துறாங்க, சினிமா கல்ச்சரையே மாத்துறாங்க. அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்துல பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார் அவரு, என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா? இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம், ஆனா அதைத்தான் ரசிக்கிறாங்க, அதைத்தான் ரசிக்கிறாங்க. கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம்.